3.6ல 1.1ல இத பாருங்க. இந்த டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்குது இல்லையா? அப்போ டைரக்ட்டாவே மேல இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணலாம் பாருங்க. x இன்டூ x + 1 ப்ளஸ் x இன்டூ 1 மைனஸ் x ஹோல் டிவைடட் பை x மைனஸ் 2. அதை மல்டிப்ளை பண்ணிங்க. எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா இது மிச்சம் ஆகுது 2x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. அவ்வளோதான் அது. இப்போது 3.6ல 1.2 என்னென்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இது எக்ஸ் மைனஸ் 2. இங்கே டினாமினேட்டர்ன்றது சேமாக இல்லை, வேறு மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், எல்சிஎம்மையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நான் பண்ணுறது எப்பவுமே எல்சிஎம் தான். ஏன் அப்படின்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் எல்சிஎம்மே எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன பண்ணலாம், இது 2 நம்பர் இருக்குது இல்லையா? அப்போ 2 நம்பர் எடுத்துக்கலாம். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எக்ஸு, இங்கே ஒரு நம்பர் எக்ஸ் மைனஸ் 2, இது எக்ஸ் ப்ளஸ் 3. 2 நம்பரையும் எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பாருங்கள், ஒரு ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பண்ண போகிறேன். இதில் பண்ண என்ன வரும் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் இந்த டேர்ம் வந்துச்சு இல்லையா? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. 2 கேன்சல் ஆகிடுச்சு, இது 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் டினாமினேட்டர் மட்டும் சேம் ஆகிடுச்சு பாருங்கள். இதை பண்ணுறதுக்காக தான் நான் அந்த எல்சிஎம் எடுக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறது மிச்சம் என்ன பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2, இது இங்கே என்ன ஆகுது எக்ஸ் ப்ளஸ் 2, அப்புறம் இது என்ன பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ண வரும் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x அப்புறம் ப்ளஸ் 2x மைனஸ் 4. ஓகேங்களா? சாரி 2x இது ப்ளஸ் 4. ஓகே, இங்கே பாருங்கள் அடுத்த நம்பரு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ப்ளஸ் 3x அப்புறம் 3x மைனஸ் எக்ஸு மைனஸ் 3 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2, இது எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு கான்ஸ்டன்ட்லாம் ஒன்றா பக்கத்தில் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 2 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு எக்ஸு மைனஸ் எக்ஸு இப்போ ப்ளஸ் 2x, ஒரு 2x தான் இருக்குது இல்லையா? அப்புறம் கான்ஸ்டன்ட் பாருங்கள் மைனஸ், இது ஒரு மைனஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3. வேறு என்ன பண்ண முடியாதா? இதில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் இதை 2x ஸ்கொயராக மாற்றலாம். அவ்வளோதான். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3. அவ்வளோதான் சம். இப்போது 1.3 என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதில் ஒன்றும் ப்ளஸ்ஸுங்க, சாரி ப்ளஸ் இது. இப்போது இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் வெளியே எடுக்க போகிறேன். இது எப்படி தான் என்ன ஆகும் பாருங்கள். ஏன்னா டினாமினேட்டர்ன்றது சேமாக இருக்குது, ஆனால் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குது இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் இதை எக்ஸ் மைனஸ் ஒய்யாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். ஒய் மைனஸ் எக்ஸு, இதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்தா என்ன வரும், மைனஸ் வெளியே எடுத்தனா
எக்ஸ் மைனஸ் ஒய் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் திரும்பவும் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஆகிடும். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஒய் மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ மைனஸை வெளியே எடுக்கிறதுனால இது எக்ஸ் மைனஸ் ஒய்யாக மாறுது. அப்போது இந்த மைனஸ் நான் இதுலேருந்து வெளியே எடுத்தேன்னா இங்கே ஏற்கனவே ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் ஆகிடும். அப்போது எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. அப்போ டேரெக்டாக மேலே இருக்கிறத ஆடோ சப்ரேஷனோ பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இது என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா? அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். தேங்க்யூ.